வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 ரோல் வயர் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து 3 கூடைகள் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். 3 கூடைகளுமே வந்து செக்குடு டைப்பில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்மளுக்கு 3 ரோலில் நிறைய விதமான டிசைன்ஸ், பேட்டர்ன்ஸ், கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்குடு டைப்பில் நம்ம பார்த்துருக்கோம். என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபினிஷிங் பண்ண பிறகு இந்த கூடையோட அவுட்புட் நம்மளுக்கு லென்த்து வித்து ஹைட் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதோட கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள், எல்லாமே நல்லா பிரைட் கலர்ஸாக நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடைகள் எல்லாமே ஒரு ஆர்டருக்காக தான் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த கூடைகள் எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரி சைஸில் இருக்குது பாருங்கள். இது வந்து நல்ல பகவான் ஆரஞ்சு வித் டார்க் க்ரீன் கலரில் போட்டிருக்கு. இது வந்து டொமேட்டோ ரெட் வித் இங்க் ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஒரு டார்க் கலரில் கேட்டிருந்தாங்க. இது டார்க் க்ரீன் வித் லெமன் எல்லோ கலரில் இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸு வந்து நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கூடைகள் பின்னுறவங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்றைக்கி இந்த கூடையோட இதை பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த கூடைக்கு வந்து பேஸ் போட்டு முடித்ததுமே இந்த மாதிரி நான் வந்து குச்சி சொருகிடுவேன். அப்புறம் இந்த செக்குடு டைப் பேட்டர்னுக்கு வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கணும். அப்படின்னா தான் அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த லைன் வந்து வரும். அதுக்காக ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நான் பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். இந்த ஏணிப்படி முடிச்சு எப்படி போடணும் அப்படின்றது கூட நான் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேங்க. அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. கூட வந்து நீட்டாக இருக்குங்க. ஃபினிஷிங் பண்ணி நம்ம பார்க்குறப்ப கூட ஒரே மாதிரி நாட்ஸு எல்லாமே டைட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா கூடையோட லுக் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி இந்த குச்சி சொருகிறோம் பார்த்தீங்களா, குச்சி சொருகிறப்ப சரியான அந்த குச்சி எடுத்து நீங்கள் வந்து சொருகிக்கோங்க. நிறைய பேர் இந்த குச்சி சொருகிறதுல டவுட் கேட்குறீங்க. நான் குச்சி சொருகிறதையும் கூட நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேங்க, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த செக்குடு டைப்பு பேட்டர்னில் பாருங்கள் 3 ரோலும் கூட கொஞ்சமும் நான் வந்து வயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் உள்ளே வந்து நல்லாவே ஸ்பேசியஸாக இடம் இருக்கும் இந்த கூடைக்கு. இந்த கூடை வந்து ஃபினிஷிங் பண்ணி பார்க்குறப்ப நல்லா நீட்டாக இருக்கும். மார்க்கெட்டுக்கெலாம் கொண்டுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டு, பேக்கு, அதாவது சைடில், பாட்டமில் எல்லாமே செக்குடு டைப்லேயே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். அதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா, ஆரஞ்சில் 18 வயர் வந்து 8 அடியிலையும், க்ரீனில் 12 வயர் வந்து 8 அடியும், டோட்டலாக நம்மளுக்கு வந்து 30 வயர் நம்ம வந்து கட் பண்ணுறோம். பேஸ் வந்து 13 லைன் போடணும். வந்து சென்டர் லைன் வந்து ஆரஞ்சில் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் க்ரீனில் போட்டுக்கோங்க. இந்த சென்டர் லைன் விடுறப்ப ஒரு 1/2 அடி விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த கூடைக்கு வந்து இந்த சைடு போகிறது வந்து உங்களுக்கு நிறையா இருக்காது. அப்புறம் ஹைட் வந்து 29 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. நான் வந்து செக்குடு டைப் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் இந்த கூடைக்கு பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டனால ஈவனாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த கூடையோட ஃபினிஷிங் பண்ணுவோம்ல, அப்போ அந்த வயரையும் ஹேண்டில் சைடாக சொருகிற வயரையும் நல்லா சொருகிட்டிங்கன்னா கூடை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதனால தான் நாங்கள் வந்து கூடை மிச்சம் இருக்கிற வயரையும் நல்லா சொருகிடுங்க, அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கூடை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா உழைக்கும் அப்படின்றது நான் சொல்கிறது. அப்புறம் ஹேண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம 2 நாட்லேருந்து எடுத்து போகிறதுனால தான் அந்த இடத்துல கேப் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. 2 நாட்லேருந்து எடுத்து இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து போட்டுக்கோங்க. அதாவது 4 அடியில் இன்னர் வேர் எடுத்துக்கோங்க, 11 அடியில் அவுட்டர் வேர் அளந்து போட்டுக்கோங்க. ஹேண்டில் வந்து உங்களுக்கு நல்லா அந்த இன்னர் வேரை இழுத்து நீங்கள் போடுறப்ப ஹேண்டில் சூப்பராகவே உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகி கிடைக்குங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக உருட்டியாக கைப்பிடியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த கூடைக்கு பாருங்கள் செக்குடு டைப்பில் போட்டாலும் நேராக இருக்குது பார்த்தீங்களா, கோணலாகவே நம்மளுக்கு வரல, நல்லா நேராக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. கூடையோட அவுட்புட் நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் டார்க் இங்க் ப்ளூவும் டொமேட்டோ ரெட்லையும் யூஸ் பண்ணி போட்டுக்கோ. இதில் நிறைய கூடைகள் நம்ம போட்டுவிட்டோங்க. ப்ளைனாக ஒரு இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன்லாம் கூட நம்ம போட்டு நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கூடையை பார்த்திங்கனாலே நிறையா டார்க் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கூடை நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த கூடையோட அவுட்புட் நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது லென்த்து வந்து நம்மளுக்கு வந்து 14 இன்ச்சு, ஹைட்டு வந்து 12 இன்ச்சு, பேஸ் வந்து 5.5 இன்ச்சு. நம்மளுக்கு இந்த அவுட்புட்டில் தான் நம்மளுக்கு வந்து இந்த கூடையோட இது கிடச்சிருக்கு. நல்லா 1 அடிக்கும் மேலே இருக்கிறதுனால கூட நல்லாவே பெருசாக இருக்கும் உங்களுக்கு.
உள்ளேயும் பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாக இடம் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த கூடைக்கு அட்டை போட்டு கொடுக்கணும், அட்டை போட்டு புஷ் வச்சு வாசர் வச்சு கொடுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரியும் நாங்கள் வந்து கொடுப்போம். வேணுன்றவங்க நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். கூடைகள் வந்து பின்னுறதுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணுங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற கலர் காம்பினேஷனில் நாங்கள் வந்து கூடைகள் வந்து பின்னி தர முடியும். இந்த கூடைகளில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.